ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் சினிமா. நேற்று பிக் பாஸ் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள்லாம் யோசிக்கலாம், டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ் வீட்டில் அந்த ஃப்ரைடே அன்னைக்கு என்ன நடந்திருக்கும், ஒன்றுமே நடந்திருக்காது, கண்டென்ட்டே இருந்திருக்காது அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இல்லை, ஒரு முக்கியமான டாஸ்க்கு நேற்று தான் நடந்திருக்கும். ஆனால் அந்த டாஸ்கில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துடும். அதனால் நெக்ஸ்ட் வீக் என்ன வரப்போகுதுன்ற பயத்தில் எல்லா கண்டஸ்டன்ஸும் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ யாரை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா, கன்னிங் லேடி அரோராவை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன ஷாக்காக இருக்கா, இவங்க பேசவே மாட்டாங்க ஆனால் கன்னிங் லேடின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. நேற்று அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதாவது விக்ரம்க்கும் பார்வதிக்கும் சண்டையை மூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட போயிட்டு பார்வதியை போடின்னு சொன்னியாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் பார்வதி ரூம் உள்ள வரப்போ விக்ரம் அதை பற்றி பார்வதி கிட்ட கேட்குறப்போ பார்வதி அதுக்கு ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, விக்ரமும் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனால் அது பெரிய சண்டையாக போகாது. லாஸ்ட்டாக என்ன நடக்கும் அப்படின்னா, பார்வதி அரோராக்கு பிம்பிலிக்கு பிலாப்பி அப்படின்ற மாதிரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் அரோரா நினச்சது நடக்கவே நடக்காது. வீடு ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கிற டைமில் நாய் குலைக்கும். நாய் குலைச்சா என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தர் அந்த வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அதை தலை கண்டுக்கலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த வீட்டில் யார் அதிகமாக தூங்கியிருப்பா, கன்ஃபார்மாக எஃப்ஜே தான். எந்த இடம் கிடைச்சாலும் ஒரு மூளை முடுக்க கூட விடாமல் அவர் பாட்டுன்னு தூங்கிட்டு இருப்பார், யாரும் அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. இது வரைக்கும் இருந்த தலை யாருமே அதை பற்றி எதுவும் கேட்டதும் கிடையாது அவர்கிட்ட. ஸோ அவரை நேற்று பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார்ன்ற மாதிரி பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் போய் அவர் தூங்கிட்டு தான் இருப்பார். அந்த வீட்டில் நாய் குலைக்க ஸ்டார்ட் ஆகிடும். எஃப்ஜே அந்த வீட்டில் பண்ண ரெண்டே விஷயம், ஒன்று எங்கேயாவது போய் தூங்கிட்டு நாயை குலைக்க விடுவார், இல்லை யார்கிட்டையாவது சண்டை போட்டு இவர் குலைச்சிட்டு இருப்பார். இது மட்டும்தான் அவர் அந்த வீட்டில் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறதே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அண்ட் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்றதை தான் பார்க்க போகிறோம். பெஸ்ட் பர்ஃபார்மர் கானா வினோத் அண்ட் எஃப்ஜே வந்திருப்பாங்க. ஆக்சுவலி கானா வினோத்துக்கு ஏன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த ராஜாராணி டாஸ்கில் ஃபுல்லாக அவர் மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருப்பார். மற்றபடி அதில் வேறு எதுவுமே இருந்திருக்காது. அவர் பண்ண காமெடிஸ் எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும். ஆடியன்ஸ்க்கு அது ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லி கனி அண்ட் திவாகருக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் அந்த டாஸ்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்களா இல்லையான்ற மாதிரி கனி இருந்திருப்பாங்க. திவாகர் நான் ராணியை பற்றி பேசுகிறேன் அண்ட் அதை என்னோட முறை பொண்ணுங்க பின்னாடி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் இருந்திருப்பாங்களே தவிர வேறு எதுவுமே அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, அரோராக்கும் பார்வதிக்கும் சண்டை வரும். ஆக்சுவலி அது அரோரா பார்வதி சண்டையே இல்லை, திவாகர் தான் ஆக்சுவலி அரோரா கிட்ட சண்டை போடணும். ஏன்னா அவர் தான் பார்வதி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அரோரா அந்த கியூப் டாஸ்கில் ஒரு ஆபாச சிம்பிள் காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட சொல்லி பார்வதி அரோரா கிட்ட சண்டை போடுவாங்க. ஆனால் அரோரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதை நான் மீன் பண்ணி அப்படி சொல்லலை, இப்படிலாம் பண்ணால் இந்த கட்டை பிளாக்ஸ் இது விழாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர மற்றபடி நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நான் கன்வே பண்ண ட்ரை பண்ணலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பார்த்துட்டு இருந்த ஹவுஸ்மேட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாரும் அரோராவுக்கு சப்போர்ட் பண்ண வந்துருவாங்க. உடனே பார்வதி என்ன பண்ணுவாங்கன்னா, வாடாடே ஏரியா வேண்டாடே ஏரியா வாடான்னு சொல்கிற மாதிரி கிளம்பி வெளியில் போயிடுவாங்க. அவங்களும் திவாகரும் வெளியில் போயிடுவாங்க. வெளியில் போயிட்டு திவாகர்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆனால் இது ஊன் சண்டை தானே, நீ ஏன் என்ன கோத்து விட்ட அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இவங்களே வாலண்டரியாக போயிட்டு வாங்கி கட்டிக்கிட்டு வர்றதில்ல, பார்வதியை அடிச்சுக்க ஆள் இல்லை. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு நடக்கக்கூடாத விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கேப்டன்சி டாஸ்க். அதில் வின் பண்ணது எஃப்ஜேவாக இருப்பார். ஸோ இந்த வீக்கில் அவர் தூங்குறது தான் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ அவர் ஃபஸ்ட் டைம் கேப்டனாக வேற ஆகியிருக்கிறாரு. ஸோ இப்போ இவரும் சேர்ந்து தூங்குறாரா இல்லை ஹவுஸ்மேட்ஸ் தூங்குறதை இவர் தட்டி கேட்பாரா அப்படின்றதெல்லாம் வர வீடியோஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா இன் அண்ட் அவுட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.